அழகாக நான் சொல்லுவேன் ஒரு செய்தியை. ஒரு இளைஞன், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற இளைஞன் சொன்னான், நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அவரை பார்த்து அந்த இளைஞன் எழுதினான், நெல்சன் மண்டேலா, நான் என் தாயின் கருவறையில் இருக்கும் போது நீ சிறையில் இருந்தாய். 2 திங்கள் அங்கமெல்லாம் நொந்து பெற்றெடுத்த போது, என் தாய் என்னை பெற்றெடுத்த போது, நான் இந்த உலகத்திற்கு வந்தபோது மண்டேலா நீ சிறையில் இருந்தாய். நான் கால் சட்டை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு போன போது மண்டேலா நீ சிறையில் இருந்தாய். அரும்பு மீசை குறும்பு பார்வையோடு நான் கல்லூரிக்கு நுழைகிற போது மண்டேலா நீ சிறையில் இருந்தாய். கல்லூரி காலத்திலே ஒரு அழகிய பெண்ணை, என் மனதுக்கு பிடித்த பெண்ணை காதலித்த போது மண்டேலா நீ சிறையில் இருந்தாய். காதலித்த பெண்ணையே நான் திருமணம் செய்து கொண்ட போது மண்டேலா நீ சிறையில் இருந்தாய். திருமணம் எங்களுக்கு ஆகிவிட்டது. என் வாரிசு என் மனைவியின் கருவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. மண்டேலா நீ இப்போதும் சிறையில் இருக்கிறாய் என்று மண்டேலாவை பார்த்து கண்ணீர் வடித்தான் ஒரு இளைஞன். அப்படிப்பட்ட தியாகச்செம்மல் மண்டேலா சொன்னார், இந்த உலகத்திலே ஆகச்சிறந்த ஒரு ஆயுதம் இருக்கிறது என்றால் அது கல்வி, கல்வி, கல்வி மட்டும்தான். கல்வியால் மட்டும்தான் உலகத்தை மாற்ற முடியும் என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா. ஆதலால் தான் உங்களை கொஞ்சம் படியுங்கள் என்று சொல்லுகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அந்த படிப்பின் அருமையை உணர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்விடும். இன்னும் நான் யாருக்கு அறிவுரை சொல்லவில்லை, ஒரு அண்ணனாக உங்களோடு நான் வேடிக்கையாக பேசிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு மகள் ஒரு வீட்டு மொட்டை மாடியிலே ஒரு விடுமுறை நாளிலே போய் பட்டம் இட்டு கொண்டிருந்தாள். பட்டம் வானத்திலே பறந்து கொண்டிருந்தது. சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்படி பட்டம் இட்டு கொண்டிருக்கிற போது அவருடைய தந்தை, ஞாயிற்றுக்கிழமை, மகள் மேலே பட்டம் இட்டு கொண்டிருக்கிறாளே, என்ன செய்கிறாள் என்று தெரியவில்லை. குழந்தை போய் நிறைய நேரம் ஆகிவிட்டது. என்ன தங்கம், சாப்பிடாமே பட்டம் விடுறையா என்று கேட்டுக்கொண்டே மாடிப்படியிலே ஏறி போய் தன் மகளுக்கு பக்கத்திலே நின்றார் அந்த தந்தை. உடனே அந்த மாணவி அந்த பட்டத்தை வலதுபுறம் இடதுபுறம் என நூலை இழுத்து கொண்டே இருந்தாள். உடனே, ஏம்மா வலதுபுறம் இழுக்காதே, இடதுபுறம் இடு, லெஃப்ட்ல போவாத, ரைட்ல இழு, காத்தடிக்குதுமா, காத்து பட்டம் பிச்சுட்டு போயிடும், லெஃப்ட்ல விடாத, ரைட்ல இழு அப்படின்னு சொல்றார். இந்த பொண்ணும் பார்க்குது, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, முடியல. ஏப்பா நீயே விட்டுறேன்டா, நூலை நீயே எடுத்துக்கோவேன், டார்ச்சர் பண்ணாதப்பா, எனக்கு விட தெரியும் போப்பா அப்படின்னு சொல்லுது. இல்லைம்மா நீ ரைட்டில் விடுற, லெஃப்டில் விடுன்றாரு. அப்பா டார்ச்சர் பண்ணாதப்பா, எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுற, பட்டம் விடுறப்ப கூட நிம்மதியாக எங்களை விட மாட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, நம்ம தங்கங்களை போல. அப்போது அவர் சொல்கிறாரு, சரிம்மா நான் எதுவுமே சொல்லலை, இந்த நூல் எதுக்குமா, உங்ககிட்ட தான் டேலண்ட் இருக்க, நூலை கட் பண்ணி விடுமா, பட்டம் இன்னும் வளது நீ சொல்கிற மாதிரியே போகுமான்றார். அப்பா அப்படியா, நீ எனக்கு நல்லதே சொல்ல மாட்டியே, சரி கேட்குறேன் அப்படின்னு நூலை கட் பண்ணி விட்டுருது. அந்த பட்டம் எங்கோ போய் விழுந்து விடுகிறது. அப்போது அந்த பெண் குழந்தை சோக முகத்தோடு தன்னுடைய தந்தையை பார்க்கிறாள். அம்மா இந்த பட்டம் போலத்தான் வாழ்க்கை, அந்த நூல் கயிறை நீ இழுத்தாய், இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது என்று இழுத்தாய். அந்த நூலுக்கு அந்த பட்டத்தின் மீது பொறாமை இல்லை, அது மேலே உயர்ந்து போகிறது என்று பொறாமையே இல்லை. ஆனால் அந்த நூலுக்கு என்ன கவலை என்றால், இந்த பட்டம் தவறான வழியிலே போய்விடக்கூடாது, எங்காவது சிக்கி சீரழிந்து விடக்கூடாது, முள்புதிரிலே மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக அந்த நூல் இழுத்து பிடிக்கிறது. அந்த நூலை நீ துண்டித்தவுடன் அந்த பட்டம் எங்கோ போய்விட்டதை போல நீ பட்டம் உயர வேண்டியவள், உன்னை நூல் போல நான் பாதுகாக்கிறேன். எதற்கு என்றால் நீ உயரக்கூடாது என்பதற்காக அல்ல, நீ திசை மாறி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தந்தை ஒரு நூல் போல உன்னை இழுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தந்தையையும் தாயையும் கொஞ்சமாவது மதிக்க வேண்டும், அதுதான் அடிப்படை. இன்னைக்கு எல்லாரையும் என்ன சொல்லல, எடுத்தறிந்து பேசுவது, அவருடைய மனதை ரணப்படுத்துவது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று நாம்
நல்ல உடை அணிகிறோம். ஆனால் நம்முடைய இதிலே பணக்கார வீட்டு பிள்ளைகளும் இருப்பார்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், கூலி செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஆடை எடுக்கிறார்களோ இல்லையோ, தன் பிள்ளை கேட்டுவிட்டால் என்பதற்காக ஒரு ஜோடிக்கு 2 ஜோடி உடை எடுக்கக்கூடியவர்கள் உண்டு. உண்மையா இல்லையா? உலகத்திலே கொடுமையானது எது தெரியுமா? பிள்ளைகள் கேட்கிற போது தந்தை இடத்திலே தாய் இடத்திலே பணம் இருக்காது, உடனே நாம் விடுவதாக இல்லை. என் ஃப்ரெண்டு ரோஸ் கலர் சுடிதார் எடுத்துட்டா, ஏம்பா எனக்கு எடுக்க மாட்டியா? அவர்கள் எடுத்து தருகிறார்கள். இன்று வீட்டுக்கு போங்கள், வீட்டுக்கு போகிற போது உங்களுடைய ஷூ இருக்கும், பக்கத்தில் உங்கள் அப்பா செருப்பு இருக்கும், அம்மா செருப்பு இருக்கும், இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். அப்போது மட்டும்தான் உங்களால் அந்த வறுமையை உணர முடியும். வறுமையை உணராமல் ஒருபோதும் நாம் உயர்ந்த நிலையை எட்டவே முடியாது. அது மட்டுமில்லை என்னுடைய தம்பிகளே தங்கைகளே, நேர்மையை இளம் வயதிலிருந்தே வளர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் சொல்லுவான், நேர்மையா இருந்தா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? நிச்சயமாக நேர்மையாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதற்கு பல பல சான்றுகளை என்னால் சொல்ல முடியும். லால் பகதூர் சாஸ்திரி என்கின்ற ஒரு மகத்தான மனிதர், அவர் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிறார். அவருக்கு அவர் சார்ந்த காங்கிரஸ் இயக்கம் மாதத்திற்கு 50 ரூபாய் சம்பளம் தருகிறது. அன்றைய காலகட்டத்திலே இது கதை அல்ல, கற்பனை அல்ல, புராணங்கள் அல்ல, நடந்த உண்மை. லால் பகதூர் சாஸ்திரிக்கு அவர்களுடைய இயக்கம் மாதம் பிரதமருக்கு சம்பளம் கொடுக்குது 50 ரூபாய். எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காரு. அப்படி 50 ரூபாய் கொடுக்கிற போது ஒரு நாள் திடீரென்று அவருக்கு பணப்பிரச்சனை வந்துவிட்டது. ஒரு 100 ரூபாய் தேவைப்படுகிறது. பார்க்கிறார், சட்டை பையை பார்க்கிறார், பெட்டியிலே தேடுகிறார். பணம் இருந்தால் தானே கிடைக்கும். உடனே அவருடைய மனைவி இந்தாங்க என்று அந்த 100 ரூபாயை கொண்டு வந்து தருகிறார். அதை வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு போய் அந்த 100 ரூபாய் யாருக்கோ கொடுக்க வேண்டும், கொடுத்து விட்டு திரும்பி வந்தார். இந்தியாவின் பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி திரும்பி வந்து தன் மனைவி இடத்திலே கேட்டார், உனக்கு எப்படி 100 ரூபாய் இருக்கிறது உன் கையிலே? எப்படி 100 ரூபாயை நீ வைத்திருக்கிறாய்? நானும் கொடுக்கவில்லை, உனக்கும் வருமானம் இல்லை, நீ இல்லத்தரசியாக மட்டும்தான் இருக்கிறாய், உன் கையில் எப்படி 100 ரூபாய் இருந்தது என்று அவர் கேட்கிறார் லால் பகதூர் சாஸ்திரி. அதற்கு அவருடைய மனைவி சொல்கிறார், ஒன்றுமில்லை, மாசம் மாசம் உங்களுக்கு 50 ரூபாய் சம்பளம் வருகிறது அல்லவா, அதிலே 5 ரூபாயை மாசம் மாசம் நான் சேமித்து வைத்தேன். அந்த 5 ரூபாயாக சேமித்து 100 ரூபாயை நான் கடுகு டப்பாவிலே வைத்திருந்தேன், அதை தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் என்று சொன்னவுடன் அவருடைய முகம் நெருப்பாக மாறியது. உடனே தன்னுடைய தலைமை அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் போட்டார். எனக்கு மாதம் மாதம் 50 ரூபாய் தருகிறாய், எனக்கு சம்பளம் அந்த 50 ரூபாய் வேண்டாம், 45 ரூபாய் மட்டும் கொடுங்கள் என்று சொன்னார் லால் பகதூர் சாஸ்திரி. அவர் இந்தியாவினுடைய பிரதமராக திகழ்ந்தார். இதுதான் நேர்மை. இன்று எத்தனை பேருக்கு அந்த நேர்மை இருக்கிறது? இது கனவா என்று யோசிக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்மை என்பது திடீரென்றெல்லாம் வந்துவிடாது, இளம் வயதிலிருந்தே வர வேண்டும். பிகேபி பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் திறமைசாலிகள் மட்டுமல்ல, நேர்மையானவர்கள் என்பதை வருங்காலத்திலே நீங்கள் உணர்த்த வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலில் எந்த வயதில் வேண்டுமானாலும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு தெரியும். திருவிளையாடல் திரைப்படம் பார்த்தவங்க யார் யார் கை தூக்குங்க பார்ப்போம். தனுஷ் நடித்த திருவிளையாடல் கிடையாது. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அப்படித்தான். இட்லி கடையில் ஆரம்பித்து, அசுரனில் ஆரம்பித்து, கர்ணனில் ஆரம்பித்து, பழைய திருவிளையாடல். சரியா? பழைய திருவிளையாடல் திரைப்படம் சிவாஜி நாகேஷ்லாம் நடிச்சிருப்பாரே. வெரி குட். உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் மட்டும் சொல்லுமா, வேறு எதுவும் செய்ய மாட்டேன். பிரித்திகா, ஒரு கை தட்டுங்க. ஏன்னா அந்த படம்லாம் வந்து ஒரு 60-70 வருஷம் இருக்கும். அந்த படத்தை 2K கிட்ஸ் கிடையாது, நீங்களாம் சரி ரைட்டு.
ஏன்னா என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பயங்கரம், என் அழகை கண்டு தமனா மயங்கன்னு அவன் பாடிக்கிட்டே இருக்கான். அது என்னடா பாட்டு, யாரா லிரிக்ஸ் எழுதுனது, யாரா மியூசிக் டைரக்டர்னா எங்கள் அக்கா பையன் சொல்கிற, அதெல்லாம் உனக்கெல்லாம் தெரியாது மாமா, போ நீ எல்லாம் ஓல்டு வெர்ஷன். ஒரு திருவிளையாடல் திரைப்படம் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். திருவிளையாடல் திரைப்படம் சிவாஜி நடிச்சிருப்பார், நாகேஷ் சார்லாம் நடிச்சிருப்பார். அதில் அற்புதமான காட்சி வரும். இவர் கேள்வி கேட்பார், அவர் பதில் சொல்வார், வில்லுக்கு விஜயன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். மிக அற்புதமான காட்சி. அந்த காட்சியானது அந்த திருவிளையாடல் திரைப்படத்திலே அந்த படம் எடுக்கப்படுகிறது. படம் எடுத்தவுடன் நாகேஷ் மிக சிறப்பாக நடித்திருப்பார். சிவாஜியை விட, சிவாஜியே நடிப்பு அரக்கன், சிவாஜியை விட அந்த காட்சியை இன்று கூட போட்டு பாருங்கள், நாகேஷ் அற்புதமாக நடித்திருப்பார். உடனே அந்த படம் எடுத்து முடிக்கப்படுகிறது அந்த காட்சி. உடனே எல்லோரும், அந்த சினிமா யூனிட்டில் இருந்த எல்லோரும் ஓடி போய் சிவாஜி இடத்துல, அண்ணே பிச்சிட்டீங்கண்ணே, சூப்பர்ண்ணே அப்படின்றான். பெரிய ஸ்டார் இல்லையா அவரு, பாவம். நாகேஷ் அமைதியாக இருக்கார். நாகேஷ் யோசிச்சு பார்க்கிறார். அந்த படத்தினுடைய டைரக்டர் ஏபி நாகராஜன், நீங்கள் புலவர் போல நடிக்கணும், உங்கள் கூட சிவபெருமான நடிக்கக்கூடியவர் சிவாஜின்னு ஃபஸ்ட்டு கால் சீட்டுக்கு டேட் கேட்டப்பே சொன்னார் நாகேஷ். நான் நடிக்கலைன்னார். ஏன்னு கேட்டார் ஏபி நாகராஜன். நான் எவ்வளவுதான் உயிரை கொடுத்து நடித்தாலும் சிவாஜி தான் நன்றாக நடித்தார் என்று சொல்லிவிடுவார்கள், நான் வரவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பிறகு எப்படியோ அவரை சமாதானப்படுத்தி அந்த காட்சியிலே அந்த இயக்குனர் நடிக்க வைத்தார். காட்சி படமாக்கப்பட்டு விட்டது. அந்த சினிமா யூனிட்டில் இருந்த 50 பேரும் காட்சி படமாக்கப்பட்டவுடன் ஓடி போய் சிவாஜியின் கையை பிடித்து கொண்டு, அண்ணே சூப்பர்ண்ண சூப்பர்ண்ண, பிச்சிட்டீங்கண்ண நடிப்ப அப்படின்றாங்க. பெரிய ஸ்டார் இல்லையா இவர், சாதாரண காமெடி நடிகர் அல்லவா. உடனே சிவாஜி அந்த கூட்டத்திலிருந்து அப்படியே விலகி கொண்டு வந்து, அவருக்கு தெரியும் இல்லையா, நாகேஷ் கையை பிடித்து கொண்டு, நாகேஷ் எனக்கு தெரியும், இந்த காட்சியிலே என்னை விட நீதான் சிறப்பாக நடித்திருக்கிறாய். இன்னும் 50 ஆண்டு காலம் போனால் கூட அந்த காட்சியை இளைய தலைமுறை போட்டு பார்த்தால் கூட அவர்கள் சொல்லுவார்கள், என்னை விட நீ சிறப்பாக நடித்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அவர் கார் ஏறி வீட்டுக்கு போய்விட்டார். இதை பார்த்து கொண்டிருந்தது அந்த 50 பேர் கொண்ட கூட்டம். தெரியாத நம்மளை பற்றி உடனே ஓடி வந்து, சார் சிவாஜி சாரே சூப்பர்னு சொல்லிட்டாரு, உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை சார், ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர் சார் அப்படின்ட்டு எல்லோரும் நாகேஷ் கை கொடுத்தாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியன் கேட்டான், இந்த காட்சியை எவ்வளவு சிறப்பாக நடித்தீர்கள், எங்கு இதை கற்றுக்கொண்டீர்கள், இதற்கு ரோல் மாடல் யார், எப்படி நீங்கள் புலம்புவதை போல நடித்தீர்களே எப்படி என்று கேட்டபோது சிவாஜி சொன்னாராம், என் தங்கங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போது நாகேஷ் சொன்னாராம், நாகேஷிடம் அந்த கடைநிலை ஊழியன் கேட்டபோது நாகேஷ் சொன்னாராம், நான் மயிலாப்பூர் கோயிலுக்கு போவேன், கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நேரம் இருக்கிற போது, ஷூட்டிங் இல்லாத போது, அப்படி போகிற போது கோயிலுக்கு வேகமாக போவேன், பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் இருப்பான், எப்போது பார்த்தாலும் ஐயோ இன்று யாரும் எனக்கு பிச்சை போடவில்லையே, ஐயோ வயிறு பசிக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டே இருப்பான். அதை நான் பார்த்து கொண்டு வருவேன் போவேன். இந்த காட்சியில் அதையே நான் பயன்படுத்தி நடித்து விட்டேன். இந்த அற்புத திறமை எனக்கு வந்ததற்கு காரணம் அந்த பிச்சைக்காரனை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம் நாகேஷ். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் பிச்சைக்காரனை பார்த்து கூட, அவனிடத்திலிருந்து கூட எதையாவது கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்கள் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நேர்மையாக இருங்கள் என்று சொன்னேன், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதைவிட எப்போதும் அன்பாக இருங்கள். எவ்வளவு பெரிய கல்வி சாம்ராஜ்யத்துக்கு தலைவராக இருக்கிற அருண் ஐயாவை பார்க்கிற போது ஓடி வந்து அந்த விருந்தோம்பல் பண்போடு வரவேற்கிறார். யாராவது பிரின்சிபாலையோ அல்லது ஒரு ஆசிரியரையோ அழைத்து நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ஏசி அறையிலே கூட அவர் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறார் என்றால் அதுதான் அவருடைய தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்ட பண்பாடு, ஒழுக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல நண்பர்களே, நான் செல்லுகிற கல்லூரிக்கெல்லாம் சொல்லுகிற ஒரு விஷயம்தான் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். உங்களிடத்திலும் அதை நான் சொல்ல வேண்டும். நம்முடைய ஐயா அப்துல் கலாம், நம்முடைய கனவு நாயகன்,
அப்துல் கலாம் இது போல ஒரு பள்ளிக்கு போகிறார். அப்படி பள்ளிக்கு போகிற போது நிறைய மாணவ மாணவிகள், அன்றைய காலகட்டத்தில் போகிற போது ஒரு கேள்வி கேட்கிறார். உலக அழகி யார் என்று கேட்கிறார். உடனே நம்ம எல்லாம் ஐஸ்வர்யா ராய் சார்ன்றான். அப்போ உப்புன்னு சொல்லல, ஓல்டு வெர்ஷன். அப்போ ஐஸ்வர்யா ராய் சார் அப்படின்றான் பையன். சரி, ஐஸ்வர்யா ராய் உலக அழகி ஆனதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. பசங்க கிட்ட கேட்டிருந்தா அவன் சொல்லியிருப்பான், சார் கண்ணாது ஐயோ கொல்லுது சார், அதனால தான் சார் உலக அழகின்னு சொல்லியிருப்பான். ஆனா அவர் யார்? அப்துல் கலாம் இல்லையா? பெண் பிள்ளைகளிடத்தில் மைக்கை கொடுத்து கேட்கிறார், ஐஸ்வர்யா ராய் உலக அழகி ஆனதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது ஒரு மாணவி எழுந்து பதில் சொல்கிறாள், சார் மெல்லிய அந்த தேகம். இன்னொரு மாணவி, சார் கூந்தல் சார், நல்ல முடி சார், பொறாமையா இருக்கு சார் அப்படின்னுது இன்னொரு மாணவி. சார் நல்ல சிவப்பு நிறம் சார் அப்படின்னு இன்னொரு மாணவி. சார் கண்ணா சார், அப்படி அந்த கண்ணுல அப்படி பார்த்தா பவரா இருக்கு சார், அழகான கண்ணு சார் அப்படின்னு சொல்லுது இன்னொரு மாணவி. ஆனா கடைசியா ஒரு மாணவி எழுந்தாள். பிகேபி பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவியை போல ஒரு மாணவி எழுந்தாள். அப்துல் கலாம் திரும்பி பார்த்தார். ஏம்மா உலக அழகியாக ஐஸ்வர்யா ஆனார்? நான் அந்த போட்டியில கலந்துக்கல சார், அதனால ஐஸ்வர்யா ராய் உலக அழகி ஆகிவிட்டாள். இதுதான் தன்னம்பிக்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. நான் பிள்ளைகளிடத்தில் சொல்லுவேன், உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள், நேர்மையாக இருங்கள், அதை விட அன்பாக இருங்கள். அன்பு என்பது மிக மிக முக்கியம். என்று பலரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இயந்திர மனிதர்களாக மாறிவிட்டார்கள். யாரையாவது பார்த்தால் கூட சிரித்து பேசுவதில்லை. ஒரு காலத்தில் எதிரிலே யாராவது வந்தால் சிரிப்பார்கள். நல்லா இருக்கியா மாமா, நல்லா இருக்கியானே, இன்னைக்கு அவனை பார்த்தா அல்லோ இப்படியே போயிடறான். அன்பாக இருங்கள். உலகத்திலே வெல்ல முடியாத ஆயுதம் அன்பு, அன்பு, அன்பு மட்டும்தான். அதாவது ஒரு இயேசுவினுடைய சீடரிடத்திலே போய் ஒரு சாதாரண பாமர மக்கள் போய் கேட்கிறார், பைபிள் எனக்கு படிப்பில்லை, நான் கை நாட்டு, எனக்கு படிக்க தெரியாது, நீ இயேசுவினுடைய சீடன் தானே, பைபிள் பற்றி ஒரே வார்த்தை சொல்லு, அதனுடைய சாராம்சத்தை சொல்லு என்று ஒரு படிக்காத பாமரன் போய் கேட்கிறான். அந்த சீடர் சொன்னாராம், அன்பாய் இரு, அவ்வளவுதான், அன்பாய் இரு. அந்த அன்பு தான் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம்.